வணக்கம், யாழ்ப்பாணத்திலிருந்து சுதான். இப்போ இங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால், அதாவது பொன்னால மீன் சந்தை தான். ஏற்கனவே இந்த பொன்னால மீன் சந்தை வந்து நான் ஏற்கனவே காணொலியெல்லாம் எடுத்து போட்டேன். நான் மீனும் இறாலும் வாங்க வந்தேன். நான் இதுக்கு ஒரு இறாலுகள் இருக்குது, 5000 தான் வச்சிருக்கேன். இது என்ன மீன்? என்ன இது? கீழி மீன் பாருங்க. இது என்ன இறால்? கூனிதான், நிரப்பன் இறால். இது என்ன விலை? எல்லாம் கிளம்பு கிலோ என்ன விலை? எல்லாமா பொதுவாக விற்கிறீங்க? இதுக்கு 600 எல்லாம். இது 600 இது அது 300. அது கிலோ கிடக்குற 300 கிலோ. கிலோ இது வந்து 500. இது 500. இது 750. இது 750. இது எல்லாம் ஒன்று 5 பக்கம். இது உயிர் தான். இண்டாக்கு பிடிச்சா பிடிச்சா என்ன இங்கே பாருங்க. இப்போ வந்தா இந்தியாலையும் இருக்குது பாருங்க. நண்டு கலப்பா. இந்த நண்டு என்ன விலை? என்ன கிலோ கணக்கு? என்ன என்ன விலை கிலோ? இது வந்து 3500 இருந்து 1500 மட்டும் இருக்குது. இங்க பாருங்க, 3500 1500 மட்டும். இந்த அண்ணேருக்கு எடுத்து போட்டீங்க என்ன தெரியுதா? இது ஓ இல்ல இல்ல, நான் தெரிஞ்சாலும் தோல்புரத்துல இருக்கு. சரி, நான் சேர்ந்து பாருனது அதை ஓடி போட்டேன். இதாங்க இருக்கு. சரியா? நன்றியா. நான் வாங்கினா 750 ஆள் வாங்கியிருக்கேன். இன்றைக்கு தான் கொண்டு போய் பொறிக்க போகிறோம். சரியோ? இப்படியா வந்து நீ மூளாய் சந்தைக்கு போகிறேன். மூளாய் சந்தைக்கு போய் அங்கே என்ன மாதிரி மீன்கள் விற்கணும்னு சொல்லி பார்ப்போமே. ஐயா சுடுறதுக்கு ஏற்ற மீன்களையும் இருக்கும். நண்டு ஐயா பெரிய மீனாக உண்டு வருங்க. பெரிய பெரிய மீன். இதை விட பெருசு இல்லை. இதை விட பெருசு இல்லை. நான் பொய்யிட கொண்டு சொல்கிறேன். பொய்யோ என்ன விலை? 100 உண்டு. பரவாயில்ல, மீன் மேலேயும். ஐயாட்ட வந்து கொய் மீன் வாங்கிடுங்க. கொய் மீன் 200 நம்ம பார்த்து போடுங்க. வேற ஒட்டிய ஒட்டி இருந்தா பார்த்து விடை கொண்டே வடிவாச்சா. காணாது கூட இருங்க. ஒட்டி ஒட்டி காணும் பண்ணுறேன் மத்தான்றானி. இந்தா கொண்டே சாப்பிடுந்தா. சரி, இந்தாங்க. நன்றி, வணக்கம். இல்லை, நான் மீன் வாரது விதையே இல்லை. நத்தானே இங்கேருந்து நீ நாங்கள் சங்கான சந்தைக்கெல்லாம் கொண்டு போவீங்க. ஓ இனி இன்றைக்கு யாழ்ப்பாணம் தொழில்கள் போவா. 2 நாள் தானே போகிற நாளை தான் அவங்க போவாங்க. இன்றைக்கு பாட்டிகள் நிற்பாங்க. அதான் மீன் கொஞ்சம் இல்லை. சரியா? நன்றியா. இல்லைடா மலிவாள். சரி மேடம். அதுதான். அப்படியே போய் மூளாய் சந்தையை உங்களுக்கு எடுத்து போட்டு அப்படியே நான் வீட்டை போக போகிறேன். சரியோ? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தொல்புரம் மூளாய் காரண வீதி. இப்போ என்னென்னு சொன்னால் மூளாய் மீன் சந்தை தான் வந்துனீங்க. மீன் சந்தை வந்து சரியான சின்ன மீன் சந்தை. நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா இதில் மிளக்கறிகள் வச்சு விற்கிறவன். நீ எத்தனை மணிக்கு வரையினமோ தெரியாது. அவருக்கு வந்துருக்கிறார். மற்றது மீன் சந்தை வீடியோ எடுக்க வந்தேனாங்க. பார்த்தீங்கன்னா மீன்கள் வச்சுருக்கார். என்ன மீன்? என்ன ஒட்டி பொன்னாடை. பொன்னாடை என்ன மீன்? என்ன பயந்தி? என்ன மீன்? பயந்தி. அதுக்கு கிளி மீன் என்னதுக்கு நல்லா இது கீழி மீன் பாருங்க. வணக்கம். ஐயா மீன் பெற்ற ஐயா எங்க மெட்டாக்களை காணையில. ஐயா பேர் என்ன? மகாலிங்கம். எத்தனை மணிக்கு நீ சந்தை தொடங்க? நீங்க பட்டுங்க இங்கே தான் சொல்கிறாங்க. இப்போ எங்கே யாக்கள் போகல. அங்கே கடையில் நீ போய் அங்கே சந்தையில் கூரெல்லாம் பண்ணி கொண்டு வருவீங்க. என்ன கூரெல்லாம் பண்ணி. இது என்ன மீன் கலரு? இது கலரோ? இது எங்கள் பொன்னால கடையில் இல்லை? பொன்னால. இது கோய். இது கோய். வெட்டி கொடுக்காம எடுக்கிறேன். நீங்கள் 20 ரூபா 30 ரூபா. 20 ரூபா.
தாரத்தை வேண்டாம் தம்பி மீன் தகுந்த தர வேண்டாம் நீங்கள் தாரத்தை தான் பண்ணுறீங்க கேட்டு வாங்குறீங்க கேட்டு வேணுமில்ல ஈரலோ இது இல்லை இது கொய்யால் இது ஈரல் இங்கே வாங்குற மீன் மட்டும் வட்டி கொடுப்பீங்க இங்கே வேண்டுற வார மீன் தான் வட்டி கொடுக்கும் வழியாலேருந்து வந்தா இல்லை இது வெளியால இருந்து கொண்டு வந்தாலும் வட்டி கொடுக்குறது சரி வேலை இன்னும் சந்தை கட்டே இல்லையோ சந்தை இது கட்டுறதுக்கு ஆக்கள் இத்தனை பேர் தம்பி அரபிச்சாதான் அரபிச்சும் இந்த கட்டித்தரம் இப்படி வந்து படங்கள் எடுக்கிற கொள்ளுறது போடுறது வர்றது இது அதுல இருந்து சந்தையே நீங்க மாத்தினது இதில் அங்க முதல்ல அங்காலையில இருந்து அதில் இருந்தா அது வளவுக்காரர் ரொம்ப தனியாட்ட இடம் அது இதுவும் தனியாட்ட அவ்வளவுதான் மாதம் 2000 ரூபா கட்டக்கூடாது மூளாய்க்கண்டு சந்தை இல்லை மூளாய்க்கண்டு சந்தை இல்லை எத்தனை பேர் வந்து தம்பி மூளாய்க்கண்டு சந்தை கட்டி தாரம் இப்படி வந்து படங்கள் எடுத்து கொண்டு போவேன் அந்த போக்குத்தான் வெத்தினால் அந்த வெயிலுக்கு இருந்து காட்டுமா வெயிலுக்கு இருந்து தம்பி நிறுத்து தான் பேருந்து வந்தது அங்கே வச்சுருக்க இது சின்ன இப்போ தற்காலிகமாக போட்டு தற்காலிகமாக போட்டு ஒரு நாள் தான் போட்டு தந்தது வளாசீரியமும் மண்ணால் பறச்சு வைக்கவும் போட்டு போட்டுத்தான் எல்லாமே தான் இருந்தது இது என்ன மீன் ஐயா இது இது சீலா இது சீலா பெரிய இது ஓடா இதெல்லாம் நல்ல பெருசாக வரும் பெரிய வரும் 10 கிலோ 15 கிலோ ஒரு வரும் என்ன விலை இப்போ நீங்கள் இங்கே இது என்ன விலை சீலா போகுது என்ன விலைன்னு ஜாபத்தானே இப்போ தான் கொண்டறியணும் இப்போ வருது நம்ம இங்கே பாருங்க இப்போ மீன் கொண்டறியணும் நண்டு அண்ணன் எடுக்கலாமே எடுங்க நண்டு கொண்டறியணும் யாழ்ப்பாணத்துக்கு அது சரி முதல்ல பொண்ணாக சந்தை வந்து எடுத்து போட்டு நான் அதுதான் அவரை தான் எடுக்க முக்கியமாக வந்து நான் யார் ஆள் வேறு இல்லையாப்பா வேறு எடுங்கோ இதில் இது பண்ண போதும் அவன் 2 கட்டு நீ இல்லையாப்பா அவன் ஜனக்கு காட்டு அட்டாக்கள் அது இது விளாண்டு கிழமை 2 நாளாக யுத்தரிக்க போகணும் கடும் கஷ்ட துன்பத்தை வாடிக்கணும் வேறு வேறு இப்போ இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் 2 நாள் வியாபாரம் செய்யறது 3 நாள் ஊடுறோம் ஹாஸ்பிட்டல் இனி இங்கே வியாபாரம் செய்யக்க நான் திருப்ப பாருல அவர் வியாபாரம் செய்ய உங்களோட வீடா பற்றி சொல்லுங்க நீங்கள் வட்டி சொல்லுங்க உங்களோட வீடு தம்பி ஒரு பிள்ளை இருக்குது அவன் நடக்க மாட்டான் அப்போ நானும் என்னாலே மீன் நடக்க மாட்டேன் உழவுல தான் ஜெயிக்கல வர்றது ஆனால் வீட்டு நிலைமையில் சரியான கஷ்டம் அதுதான் இங்கே இதான் அப்போ வீடுகளெல்லாம் முறாந்தைக்கெல்லாம் காரணம் கூட இல்லை அப்புறம் வீட்டை வாரேன் அங்கே நான் பேர் இந்த சீலா மீன் ஈரல் சீலால ஊரா இது எல்லாம் கலந்துடக்கண்ணா இது ஊரா தம்பி இது ஊராண்ட ஈரல் இது ஓராண்டு ஈரலோ வித்தியாசம் இது சீலா 2 வரைக்கும் எவ்வளவு மீன் பட்டி கொடுக்குறது இப்போ எவ்வளோ எடுக்கிறீங்க இப்போ நாங்கள் கேட்க மாட்டோம் அவையால் தருவினா இது எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் உங்கள்ட்ட ஒரு உலக அனுபவத்தில் எனக்கு சில நேரத்தில் 200-250 தான் கிடைக்கும் 200-250 சில நேரத்தில் சும்மா இருந்துட்டு போடலாம் சும்மா இதில் இருக்கிறவ கரைக்கு மீன் தரும் நம்ம இதில் இருக்கிற சும்மா கரைக்கு மீன் தரும் சரி வீட்டுக்கு இது என்ன மீன் அண்ணே கிளி மீன் பேருங்க 100 ரூபாய்க்கு லாபம் மாதிரியா பேருங்க சரி அங்கே கீரை வியாபாரி வந்துட்டார் வருவேன் பார் இது என்ன மீன் ஐயா மயரி அந்த ஒரு மீன் சேர்த்து வைங்க அப்படி இருக்க மாட்டேன் பாப்போம் தலைய பாருங்க மயரி அந்த மீன் இப்படி இப்படி இது மயரி என்ன சரி சரி பட்டுக்கோ நீங்கள்
இல்லை ஐயா இது முட்டை முட்டையோ இது முட்டை பாருங்க மயரி என்ன மீன் முட்டை இதெல்லாம் சமைக்கிறதோ எல்லாம் சமைக்கிறான் மயரி மீன் இந்த முட்டை இல்லை எல்லா முட்டையும் சமைக்கிறான் நல்லா இருக்கு பெருசாக இருக்கும் இதே நீங்க என்ன மாதிரி கிழமையில கறி போட வேண்டாம் கறி போட வேண்டாம் இது என்னது இதுல பொரிக்கிறதுக்கு என்ன பொரிப்பினம் குழம்பு வைக்கலாம் எல்லாம் செய்யலாம் அதான் கூப்பிட்ட காரணம் நல்ல சரியா நன்றி வா நாங்களே பார்த்துக்கணும் வா மீன் வாங்கி கொண்டிருக்கணும் மரக்கறி வியாபாரி மேலே இப்போ என்ன வருவீனம் அப்போ இல்லை அது இல்லை அங்கே அது முன்னுக்கு அங்கால சரியா நான் இந்த மீன் சந்தையை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க காலமா இந்த சந்தை பிடிக்காம அங்கே முதல்ல இருந்தது அங்க இருந்தாங்க சந்தை மாதம் 4000 கொடுத்து 4000 கொடுத்து கடைசி 6000 கொடுத்தது அது சந்தை கண்டு மட்டுமா தனிநகர் இருக்கும் தனிநகர் கொடுத்தா டெண்டர் பீசி கொடுத்து வந்து அவங்க எடுத்து போட்டு காசை கொடுக்குறது இடம் மழை காலி வெளிநாட்டுக்கான மழை சாப்பாடு தக்காளி இதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ படி எடுக்கிற மாதம் இது மாதம் சும்மா 2000 கொடுக்கும் எல்லாருமா ஒரு குத்தகத்தை 2000 சும்மா கொடுக்கணும் இருக்கிறதுக்கு மட்டும் உடம்பு போனி எழுத்து காட்டி விட்டு வர முடியும் மூளை கண்டு சந்தை இல்லை இல்லை சந்தை இல்லை அவ்வளோ வந்து மூளை கண்டு போனவங்க எடுத்து போடுறது முடிவு சொல்லி ஒன்றும் செய்யலாம் சந்தை வேற இந்த இடத்துல வந்தானே இல்லை அந்த பொதுவான ஆகல் அந்த வியாபாரம் கிடைக்கக்கூடிய மாதிரியா முதல் அதை இடம் இதில் இடம் தான் இருக்கிறோம் அதில் இருக்க நான் வந்துருக்கேன் சரியா நன்றி உங்கள்ட்ட வீட்டை இந்த மாதிரி குடும்பம் நீங்கள் போதும் இங்கே மட்டும் தான் வியாபாரம் வெளியே சரி நன்றியா இனி தான் பருவினா மற்ற மழையும் பெற போது நான் என்னன்னு சொன்னோம் இங்கே வானத்தை பாருங்க சும்மா கருத்து போயிருக்குது எப்போ மழை வர மாட்டேது ஏன்னா நான் வீட்டை போவோம் நேரம் போட்டுது அப்போ ஐயாட்டையும் சொல்லி போட்டு வலிக்கிடுவோம் ஐயா நான் வீட்டை போட்டு வரேன் பின்னேரம் போட வரேன் இப்போ மழையும் பெற போகுது இது மீனையும் கொத்தி போட்டு தெரியும் வீட்டை சமைக்கணும்னா போட்டு வரேன் என்ன மீன் இது புதுசாக வந்துருக்கு வெட்டுறீங்க இது கும்பலா தம்பி கும்பலா சுடுறதுக்கு சட்டப்படி மீன் சாமான் சரி சரியா வாரண்ணே வாரன் நான் பின்னே நம்மள வந்து எடுக்கிறேண்ணே நன்றி அந்த வாரண்ணே மழையும் பெறப்போகுது இப்போ என்னண்டா இந்த பாத்திரங்களானே இவ்வளோ நேரம் என்ன மாதிரி வந்து நான் இப்போ வீட்டை வலிக்கு போகிறேன் வீட்டை வலிக்கிட்ட போகிறேன் என்னடா சரியான மழை வேற போகுது இப்போ என்னன்னு சொன்னால் நான் வந்து நிற்கிற இடம் எதுன்னு சொன்னால் அதாவது யாழ்ப்பாணத்தில் வீராவத்தி என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து நிற்கிறேன் அப்படியே பார்த்தோம்டா இதில் ஒரு மேலே செலவுடம் இருக்குது மேலே ஒன்றை எங்கள் ஆணையில் பார்ப்போம் என்னன்னு சொல்லி சரியான மழை பாருங்க திட்டுப்பாவும் மழை விடுற பாடு இல்லை எல்லா பக்கத்தாலையும் இல்லாதுங்க இருக்கு அங்கே வீட்டுக்கிட்ட வீடு போல் மூணாவது மீன் சந்தையில் மீன் வெட்டுற ஐயாண்ட வீடு இப்போ ஆட்டோ ஒன்று வந்துட்டு போனது என்ன அண்ணா அவனை அந்த ஆட்டோவில் விட்டுட்டு தான் இப்போ போனவன் இனி திருப்ப வருவார் இப்பயே பார்த்தோம்டா அந்த வீடு அக்கா ஓம் வரலாமோ ஐயோ ஆமாம் இல்லை நான் எனக்கு பிரச்சனை இல்லை வாங்கி இது அரிசி கிடக்குது எடுத்து உள்ளுக்கு வச்சுக்கணும் இல்லை அப்புறம் மழை மாட்டேன் இல்லை பிரச்சனை என்னன்னு சொன்னா ஐயா உங்களோட கதைக்கலாமோ நீங்கள் வீட்டை வந்த நீங்கள் வாங்க எனக்கு கதிரை உங்களை கதிரை இருங்கோ கதிரையில் இருங்கோ கதிரையை போட்டுவிடு ஈரம் கதிரை இருக்கோ விளங்கல கதிரை இல்லை இப்போ உங்களோட பேர் என்ன என்ன மாதிரி மகாலிங்கம் மகாலிங்கம் அவருக்கு சரமதி நீங்கள் இப்போ உங்களோட வீட்டை
உங்களோட வீட்டுல எத்தனை பேர் என்ன மாதிரி என்ன நீங்கள் வந்து அந்த மீன் சந்தையில இருக்க எடுத்து நான் இப்ப அதையும் சேர்த்து தான் போட்டு விட போறேன். நீங்க உங்களை மீன் சந்தையிலையும் சந்திச்சேன்னா அப்ப நான் வீட்டை வருவேன்னு சொன்னா இப்ப வந்திருக்கேன். அதான் என்ன மாதிரி நிலவரமான்னு சொல்லி எடுப்பேன். நானும் அவரும் 2 பேர் 5 பேர் மொத்தம் இயலாத பிள்ளை துத்தரவ தந்தி தந்த கையால ஒன்றுமே செய்ய புறத்திலே ஒன்றுமே செய்ய மாட்டேன். ரோசினி 22 வயசு 22 வயது. நீங்கெல்லாம் 2 பேரும் நம்பி உங்களை 2 பேரையும் கொண்டு வளர்க்குறேன். இனி மாதம் கிளினிக்கு இவதான் என்ன சிலவுக்கு தான் இல்லை தம்பி இவன் பஸ்ஸில் காயமா வைக்கிறது குடிக்கணும். என்ன வருத்தம் உங்களுக்கு? என்ன வருத்தம்? என்ன எனக்கு தம்பி எனக்கு பஸ் அடிச்சது. பஸ் எதுல அடிச்சு? பஸ்ல அடிபட்டீங்களா? அடிபட்டு தான் நம்பி நான் அடிச்சது. நான் மீன் எடுத்து மூட்டை ஜெயிக்கலான்னு முதலாம் பாலத்துல பின்னால வரைக்கும் ஒரு அடி ஒரு சத்தம் கரையாத்தான் பெப்பிலைன் அந்த பெப்பிலைன் அப்போ ஆக்களுக்கு அடிபட்டத செய்தி எல்லாம் காணையில பஸ் அடிபட்டது மட்டும்தான் வந்தது. அப்ப என்ன இதுல இருந்தீங்க போயின்னு அடிக்காண்டும் அந்த அதாவது வந்து எந்த இடத்துல அந்த பேருந்துல நீங்கள் முதலாம் பாலம் சொல்லுங்க எந்த இடம்? காரணால இருந்து வந்தேன் நான் வந்தோன்று கெஞ்சாடி முதலாம் பாலம் பின்னாலே முதலாம் பாலம் அதில் வந்து கொஞ்சம் இடத்த பப்பில் இருந்தாரோன்னு அவங்க. அப்போ நான் அதெல்லாம் மிளத்து கொண்டு வர பொட்டியில் ஒரு சத்தம் விட்டாது. ஹெல்மெட் இல்லாமல் கரண்ட் வேலை அந்த பைப்ல மூளாயிரம் போட்டாங்க. அங்க இருந்து ஆக்கள் வந்து சொல்லித்தான் நாங்கள் ஓடினாங்க. நாங்கள் கொண்டுனே இல்ல மீனோட வந்தேன். பெரிய மீன் அப்படியே கூரல்ல வாங்கி கூரல் அப்போ நியாயம் தில்லாதான் போக்குவரத்துக்காரரும் தான். அதுக்கு பிறகு நீங்க தொழில் தம்பி அது பிறகு கொஞ்சம் மீன் தான் வேந்து எடுத்து குழந்தை 3000 சந்தையில் 500 ரூபா வித்தாண்டு சொல்லி பின்ன இவர்கள் எல்லாம் ஆஸ்பத்திரியிலே ஆம்புலன்ஸுக்கு 1000 ரூபா மருந்துகள் குளுக்கோஸ் தினத்துடன் 4500 ரூபான்னு சொல்லி அப்படியே ஏற்றி தண்டி பெந்தி பாரி மங்கை வந்து 3000 நாத்தை கட்டி என்ன 1 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தாரு. அப்ப அது மட்டும் உங்களை பாக்குறதா தம்பி 2வது பிள்ளை இருக்கா 20 வயசு அந்த தங்கச்சிய அவதான் சமைச்சு சாத்தாடு பாக்குறது. நான் பிடிக்க தந்திக்கு ஆசத்தை 8 மணி வாசல தான் அங்க நின்று சாப்பாடுகள் எல்லாம் கடையில் எடுத்து கொடுத்து சலங்கள் எல்லாம் சரி. இப்ப என்னன்னு சொன்னா ஐயா வீட்டுக்கு சுத்தி காட்டும் கவலைப்படாங்க சுத்தி காட்ட முடியுமா? என்ன மாதிரி என்ன இதுல இதாண்டி இருக்குது என்ன வெள்ளம் வர மாட்டோம். சமையல் அதே ராக்கரை மனது ஐயா நண்டு எங்களை விட நான் ஆள் ஐயா நண்டு ஆங்காயில கொண்டாந்து அவே அதே அதே இருந்ததே
പിന്നെ അവനാണ് നിനക്ക് കറിക്കുള്ളത് താളത്തപ്പ ஆனால் பரவாயில்ல ஒரு ஆளுன்னா அடுத்து தூட இல்ல இது அடுத்து தூடாத்து அந்த அடுத்து வச்ச கட்டை இல்ல அதுல இதுல வச்சோ இதுல ஐயா வச்சு நாங்க சுரங்கடா துள்ள கணக்கு அந்த இருந்து சமைக்கிறதுக்காக தந்தி அந்த கல்லத்துக்கு இதுலயோ அஞ்சதைக்கு அஞ்சு இந்த மழை வந்தாலத்தோ அதையெல்லாம் தண்ணி தட்டிஞ்சு வந்து இந்த நிலைமைய வந்து இப்ப நான் எடுத்து போட்டேன்டா உலகத்துல இருக்க எல்லாரும் பாப்பினா இருந்து போன வெளிநாட்டுக்காரர் எல்லாம் பாப்பினா அதான் என்னன்னு சொன்னா நான் ஏதாவது பொதுவா இப்படி நான் யூடியூப்ல பதிவிட்டா அதை யூடியூப்னு சொன்னா போட்டா எல்லாரும் பாப்பினா உங்களுக்கு பிரச்சனை இல்லையோ எந்த விதமான இதுவும் இல்லை எல்லாரும் பாப்பினா எங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புறீங்களோ பாக்குறாக்களுக்கு எனக்கு அந்த கக்குசையும் திருத்தி தந்து இந்த நிலத்துக்கு இருக்கா காரை இழுத்து தந்து கட்டில் இல்லாத உள்ள படக்கிறதுக்கு ஒரு கட்டிலும் தந்து 4 கதிரையும் தந்து உங்களால எந்த உதவியை எனக்கு செய்தால் காணுமா நான் பதிவிட்டு நன்றியா நான் உங்கள்ட்ட வாங்கி கணக்கு புத்தகத்தின் இதைத்தான் இது உங்கள்ட பேர் என்ன அதாவது சரோயினி மகாலிங்கம் இது வந்து கணக்கிலக்கம்ன்ற இங்க மேல இருக்குதா என்ன என்ன வாங்கி அதாவது மக்கள் வாங்கி சரி இதை பிடிங்கோ இப்போ என்னென்னா இந்த காணொலியை வந்து நான் பதிவிட்டு வரேன் நான் இப்போ இவருக்கு நம்பர் இப்போ தெரியாது இந்த மகன் ஃபோன் தான் இருக்கான் வேறு ஃபோன் இல்லையா அதை நான் அதான் இல்லையா நான் வேறு ஃபோன் சரியோ எல்லாருக்கும் நன்றி வணக்கம்.